இப்பதான் புனிதா நம்ம கூப்பிட்டு வருவாளா மாட்டாளாங்கிற சந்தேகத்துக்கே வந்திருக்கா மரகதம். இதுக்கு முன்னாடியெல்லாம் இப்படி இருந்திருக்காளா? இல்லத்த, அவங்க என்ன சொன்னாலும் என் பொண்ணு கேப்பான்னு ஒத்த காலில் நிப்பாங்க. மரகதம் பாசம் ஜெயிக்குதா இல்ல புனிதா வேஷம் வெளுக்குதான்னு கூடி சீக்கிரமா தெரிஞ்சிரும். புனிதா, அம்மா நினைச்ச மாதிரி நீ கோயிலுக்கு வந்துருவதானே? சரி வா, அங்க போலாம். சரி அத்த. மரகதம், இப்படியே நின்னுகிட்டு இருந்தா என்னம்மா அர்த்தம்? உன் பொண்ணு கோயிலுக்கு கிளம்பி இருந்தான்னா நேரம் இங்கதானம்மா வருவா. அத்தை, வேற ஒன்னும் இல்ல. கபில நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அண்ணி எது சொன்னாலும் என்ன கேட்டாலும் புனிதா தட்டாம செஞ்சிடுவா. அதெல்லாம் அப்பாம்மா. இப்பதான் அவளுக்கு புருஷன் வந்துட்டான்ல. அம்மா, யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, புனிதா நான் என்ன சொல்றனோ அதை மட்டும் தான் செய்வா. நீங்க வேணா பாத்துக்கிட்டே இருங்க. என் புனிதா நிச்சயமா கோயிலுக்கு வந்துருவா, எனக்கு தெரியும். அம்மா, புனிதா வர்றது உனக்கு சந்தோஷம்னா நீ சந்தோஷமா இருக்கிறதா இந்த அம்மாவுக்கு சந்தோஷம். உன் பொண்ணுக்கு அவ புருஷன் கூட இருக்கிறதா சந்தோஷம்னா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் சொல்லு? சீமைக்கே ராணியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா புருஷனுக்கு ராணி தான் பொண்டாட்டின்னு எங்க அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாதிரி பேத்தி வந்தா நாம நினைச்ச மாதிரி பூஜை பண்ண போறோம் இல்லையா? அவ புருஷன் பேச்ச கேட்டு சினிமாவுக்கு போயிட்டான்னு நினைச்சுக்க வேண்டியதான். அம்மா, அதெல்லாம் இல்லம்மா. புனிதா சினிமாக்கெல்லாம் போவே மாட்டா. அவகிட்ட கோயிலை பத்தி பேசினல்ல, அவ கண்டிப்பா கோயிலுக்கு தாமா வந்துகிட்டு இருப்பா, எனக்கு தெரியும். வந்துருவா அவ. அம்மா, புனிதாவுக்கு போன் பண்ணா அவ கோயிலுக்கு வராளா இல்ல சினிமாவுக்கு போயிட்டாளான்னு தெரிஞ்சிடும். இரு, நான் போன் பண்றேம்மா. போன கொடு.